ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மினி பிளாக் பார்க்கலாமா? அன்னைக்கு துபாய் போயிருந்தப்ப சடனா என் ஹஸ்பண்ட் வா சார்ஜால இருக்க கார் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் பார்த்துட்டு வரலான்னு கூப்பிட்டாங்க. அப்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் போனேன். ஆனா அங்க போய் இவ்ளோ இன்ட்ரெஸ்ட் ஆவான்னு நினைச்சு கூட பார்க்கல. அங்க போய் பாக்குறேன், அங்க ஃபுல்லா கார்ஸ் எல்லாம் அப்படியே அவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகி அவ்வளோ உடஞ்சு அவ்வளோ ரிப்பேரா இருக்கிற மாதிரி இருக்கு. எப்படி இந்த காரெல்லாம் வாங்குவாங்கன்னு எனக்கு பெரிய டவுட். அப்போதான் இதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பெரிய உலகமே இங்க இருக்கு. ஆக்சுவலா என்ன செய்வாங்கன்னா, இங்க ஆக்சிடென்ட் ஆன காரு இல்ல டேமேஜ் ஆன கார் எல்லாம் ரொம்ப கம்மி விலைக்கு எடுத்து அதை ஷெட்ல கொடுத்து அது ஃபுல்லா ரெடி பண்ணுவாங்களாம். இப்ப சப்போஸ் 10,000க்கு நம்ம அந்த காரை வாங்குறோம்னா 10,000க்கு ஃபுல்லா ரெடி பண்ண செலவாகுமா, 20,000க்கு நம்ம வாங்கிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்படியே ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப அந்த காரு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்ல ஃபுல்லா எல்லாமே ரிப்பேர் பண்ணி அது ஃபுல் நீட்டாக்கி தான் நமக்கு தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. விடாம ஒருத்தர் பேசிக்கிட்டே நின்று இருந்தாரு. என்னன்னு போய் பார்த்தா காரை ஏலத்துக்கு விடுறாங்க. அது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு சீரியஸா. ஆனா இது ஜஸ்ட் ஒன் டேல எல்லாம் வாங்கக்கூடாது, ஜஸ்ட் ஒன் டே எல்லாம் பார்த்து வாங்க முடியாது. இது அடிக்கடி போய் அங்க புரிஞ்சுக்கணும், அங்க தெரிஞ்சுக்கணும், நிறைய விசாரிச்சு நல்லா வாங்கணும். ஆனா அந்த செகண்ட் ஹேண்ட் காரை பத்தி எனக்கு எந்த நாலேஜ் தெரியாட்டியும் அதை பத்தி எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அங்க போய் எல்லாமே. அதனால வீடியோ எடுத்து போடணும்னு நினைச்சேன். நீங்க இந்த மாதிரி எல்லாம் வாங்கிருக்கீங்களான்னு கமெண்ட்ல பண்ணுங்க. மாசலாமா பம்பர் போனட் ரெண்டு தான் போயிருக்கு. கேசஸ் எதுவும் அடி வாங்கல. எலக்ட்ரிக்கல் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ரேடியேட்டர் செக் பண்ணணும். சோ மாத்துனா ஓகே ஆயிடும். செக் பண்ணா ரன்னிங் கண்டிஷனுக்கு வந்துரும். இது யூஎஸ்ல அடி வாங்குச்சு. பட் ஆனா இங்க ஓட்டினா இது இன்னும்